சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். சுந்தரி, இங்க இருக்க வேண்டாம், போக சொல்லு. என்ன மாலினி இப்படி பேசுற? அவன் இருக்கிற நிலைமைய கண்ணால பார்த்ததுக்கு அப்புறமும் நீ இப்படி பேசலாமா? இந்த நிலைமையில தனியா அவங்க போய் என்ன பண்ணுவான்? பாவம் இல்லையா? அத்தை, மாஸ்டர் இங்க இருக்கட்டும் தே. நான் நல்லா பாத்துப்பேன். சீக்கிரம் சரியாயிடும். சரியானோனே மாஸ்டர் அவங்க வீட்டுக்கே போயிருவாரு. தமிழ், நீ பேசாம இரு. அவரை போ சொல்லு சுந்தரி. என்ன மாலினி இப்படி பேசுற? இந்த நிலைமையில அவனை எப்படி தனியா அனுப்புறது? சுந்தரி அப்பா தனக்காக உயிரை விட்டாருன்னு இன்னைக்கு வரைக்கும் சுந்தரி குடும்பத்தை தான் குடும்பமா பாக்குறாரு உன் அப்பா முருகன். அவருக்கு பிறந்த பொண்ணு நீ இப்படி பேசலாமா? நம்ம குழந்தைக்காக அடிபட்டு வந்திருக்கிறவனுக்கு இது கூட பண்ணக்கூடாதா? இங்க பாரு தங்கச்சிமா, நானும் பேச வேண்டாம், அமைதியா இருக்கேன். இந்த வீட்டுல நம்மள தவிர அடுத்தவங்க யாரும் இருக்க வேண்டாம். நீயே போக சொல்லிட. அதான் எல்லாருக்கும் நல்லது, குறிப்பா நமக்கு நல்லது. இந்த வீட்ல யாருக்குமே மனசாட்சியே இல்லையா? நம்ம குழந்தைக்காக ஒருத்த அடிபட்டு கிடக்குறான், அவனை இந்த நிலைமையில தனியா விட முடியாதுன்னு கூட்டிட்டு வந்தா இப்படி கல்லு மனசோட பேசுறீங்க? உடம்புக்கு முடியாத ஒருத்தனை போன்னு எல்லாரும் விரட்டினா அவன் அங்க போய் எப்படி இருப்பான்? ஏன் சுந்தரி, நீ சொல்லு, மனசாட்சியை தொட்டு சொல்லு. இந்த நிலைமையில இவனை என்ன பண்ணலாம்? நீயே சொல்லு. சொல்லு சுந்தரி, இது உன் வீடு. நீ என்ன சொல்றியோ அதையே நானும் செய்றேன். சொல்லு. மாஸ்டர் பாவம்மா, அவருக்கு அங்க யாருமே இல்லம்மா. சரியாகிற வரைக்கும் நம்ம வீட்லயே இருக்கட்டும்மா, ப்ளீஸ்மா. ஏ குட்டி கொழுக்கட்ட, வாய மூடிட்டு இரு. பெரிய மனுஷி மாதிரி பேசிக்கிட்டு போ பாட்டி, உனக்கு தெரியாது. மாஸ்டர் வீட்ல யாருமே இல்ல, எனக்கு தெரியும். மாஸ்டருக்கு ஹெல்ப் தேவைனா யார் பண்ணுவா? பச்சை குழந்தை, அதுக்கு தெரியறது கூட பெரியவங்களுக்கு தெரியல. சரியாகிற வரைக்கும் இங்க இருந்துட்டு போட்டோம். என்ன இவன்? என்னத்தா, என்ன சொல்ற நீ? நல்லா யோசிச்சுதான் பேசுறியா? உனக்கு புத்தி கித்தி மழுங்கி போச்சா? இத பாருத்தா, எதுவா இருந்தாலும் அவங்க இடத்துல இருக்கறதா எல்லாருக்கும் நல்லது. வேணும்னா நாம ஆள் வச்சு கூட பாத்துக்கலாம். ஏதாவது தேவைப்பட்டா நாம அங்க போய் பண்ணி கொடுக்கலாம். அவ்வளவு ஏன்? செல்வி வேணும்னா அங்கே இருந்து பாத்துக்க சொல்லு, இங்க வேணாம். ஆமா, அப்பதான் சொன்ன மாட்டுக்கு பண்ணிக்கலாம் சுந்தரி. நீ அனுப்பி விடு, எனக்கு இதெல்லாம் பிடிக்கல. அவ விட்டாலும் இவ விடுறாள பாரு. ஏன் தான் இவ்வளவு கோவமோ? என் புள்ளைய கண்டாலே இந்த வீட்ல யாருக்குமே ஆக மாட்டேங்குது. ஹிருமாலினி, நம்ம குழந்தைக்கு பிரச்சனைன்னு காப்பாத்த போய் தானே இப்படிலாம் ஆச்சு. அதனால நாம மனசாட்சியோட நடந்தாகணும். சரியாகிற வரைக்கும் மட்டும் இருக்கட்டும். இல்லத்தா, எனக்கு இது சரியா படல. நீ தேவையில்லாம வேலையில போற ஓனான. அப்பத்தா, நான் பாத்துக்கிறேன், விடு. இங்க பாரு சுந்தரி, இதெல்லாம் கொஞ்சம் மாலினி, கொஞ்ச நாள் தானே, எனக்காக கொஞ்சம் பொறுத்துக்கோ ப்ளீஸ். சரியான உடனே போயிட போறாங்க. இங்க பாரு செல்வி, உனக்கு வேணா நீ நினைச்சது நடந்துருச்சுன்னு சந்தோஷமா இருக்கலாம். ஆனா எனக்கு சுத்தமா பிடிக்கல. சுந்தரி, உனக்காக மட்டும் தான் நான் இப்ப அமைதியா போறேன். ஆனா ரொம்ப நாள் இப்படியே பொறுத்துட்டு இருக்க மாட்டேன். மாஸ்டர், நீங்க இங்கே இருங்க. எல்லாரும் இப்படிதான் ஏதாவது சொல்லுவாங்க. உங்களுக்கு சரியானாலும் நீங்க இங்கேயே என் கூடயே இருங்க மாஸ்டர். மாஸ்டர் நம்ம கூடயே இருக்கட்டுமா? நம்மளே பாத்துக்கலாமா?